வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ்ல வந்து PYQ சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல LCM அண்ட் HCF வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல கொஞ்சம் क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ரிமைனிங் கொஞ்சம் क्वेश्चंस வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். என்ன சொல்றாங்க? Find the HCF of x square minus 2xy plus y square and x power 4 minus y power 4. இது ரெண்டுக்கும் மீப்போவா என்ன அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த பக்கம் என்ன வரும்? ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? அப்போது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுருவேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். கரெக்டாக? அடுத்து இந்த இது இங்கே என்ன இருக்குது? x power 4 minus y power 4 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா x ஸ்கொயரு அதுக்கு பவரில் 2 மைனஸ் ஒய் ஸ்கொயரு அதுக்கு பவரில் 2. ஓகே, இப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாமல் திருப்பி 4 வந்துடும். கரெக்டாக? இப்போ இதுக்கு நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயரை மறைச்சிருங்க. மறைச்சிட்டு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? திருப்பி இதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இந்த இது அப்படியே வரும். இது எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த இது அப்படியே வரும். இதை வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1க்கும் 2க்கும் HCF பார்த்தா என்ன வரும்? HCFனா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ அதை எழுதிட்டு HCFனா என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட்டுக்கு ஆப்போசிட் லீஸ்ட்டுன்னு வரும். பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதுதான் சின்னதாக இருக்குது. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பவரில் 1ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து the least number which is exactly divisible by 32, 36, 45 and 60 also 80. சரிங்களா? ஸோ 32, 36, 45, 60 மற்றும் 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன்லேருந்து போக முடியுதான்னு பார்ப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் நான் சொல்லணும். அந்த நம்பர் வந்து இதில் இருக்கிற எல்லா நம்பராலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வரணும், மீதி வந்து 0 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நான் எப்படி ஆப்ஷன்லேருந்து போக போகிறேன் அப்படின்னா இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 6 × 10ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போது இந்த நம்பர் வந்து 6ஆலையும் டிவைட் ஆகணும், 10ஆலையும் டிவைட் ஆகணும். கரெக்டாக? ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டில் கண்டிப்பாக 0 இருக்கணும். கரெக்டாக? அப்படின்னா தான் அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இப்போ இதில் பாருங்களேன், லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை, அப்போ இது போகாது. அடுத்து இதை பாருங்கள், இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை, அப்போ இதுவும் போகாது. அடுத்தது பாருங்களேன், இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ 1 இது வரலாம் அல்லது இது வரலாம். ஸோ இந்த 0 வச்சு 2 ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது இந்த 6 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 × 3. அப்போது அந்த நம்பர் வந்து 3ஆலையும் நமக்கு டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போனா தான் செட்டாக 60ஆல் டிவைட் ஆகும். இப்போ 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா எப்படி செக் பண்ணணும்? இதில் இருக்கிற யூனிட் பிளேஸை ஆட் பண்ணுங்கள். 1 + 4 5, 5 + 3 8. 8 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பால் நமக்கு வராது. அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. இதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 1 + 4 + 4 8 9. 9 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பாலில் போகும். அப்போ பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 0 வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், 3 வச்சு இன்னொரு ஆப்ஷனையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போது பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ சம்முப்படி எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்கள். 32, 32, 36, 45, 60,
80 சரிங்களா. ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? இது போகாது, இது போகாது. இங்கே 9 5 45, 12 5 60, 16 5 80. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 8 நாங்க 32, 9 நாங்க 36, 9 3 நாங்க 12, அடுத்து 4 நாங்க 16. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 9 9 3 1. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2 3 3 1 1. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 1 1 1 1. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் பிரிக்கிறீங்க. 5 நாங்க 20, 20 நாங்க 80 இன்ட்டு 3 3 9, 9 2 18 வரும். கரெக்டாக? இப்போ இதை பெருக்கினா என்ன வரும்? 0 8 8 64 மிச்சம் 6 4 8 8 14. அப்போ ஆன்சர் வந்து 1440 வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சம் மாடல் சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்லேருந்து போகிறதையும் பழகிக்கோங்க. ஓகேவா? அடுத்து what is the smallest 5-digit number that is exactly divisible by 96 and 120 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போகும்போது எல்லாமே எனக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்முப்படி நம்ம போகிற மாதிரி பார்க்கணும். சம்முப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாடலில் ஒரு சம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் பாருங்கள். 96 120 என்ன டேபிள் போடலாம்? 6ஆம் வாய்ப்பாடு போட்டால் 16 6 96, 4 6 6, சரி 20 6 120. அடுத்து திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு. 4 16, 5 20. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் எனக்கு எல்சிஎம். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 20, 4 24, 24 2 480. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் இருக்கிறதே மிக சிறிய 5 இலக்கம் என்னன்னு பார்க்கணும். அது வந்து என்ன வரும் அப்படின்னா 1 போட்டு ஒரு 4 0. ஓகே. 5 டிஜிட் வந்துச்சா? 1 2 3 4 5. இதுதான் இருக்கிறதுலே மிக சிறிய 5 இலக்க எண். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிக சிறிய 5 இலக்க எண்ணை என்னோட எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். 480. 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னா 960 வரும். ரிமைனிங் ஒரு 48. ஸோ இது போகும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து என்னால் டிவைட் ஆகாது. கரெக்டாக? அப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான எண், ஏன்னா இதுக்கு மேலே என்னால் டிவைட் ஆகாது. அப்போ இதை அப்படியே விட்டுடலாம். தேவையான எண் என்ன வரும் அப்படின்னா இதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் என்னோட எல்சிஎம்மு மைனஸ் ரிமைண்டர். இது ஒரு ஃபார்முலா கணக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இதுதான் லாஜிக். மிக சிறிய 5 இலக்க எண் இதில் இருக்கிற எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்பு டிவைட் ஆகாது. இதுக்கப்புறம் இதுதான் நமக்கு ஃபார்முலா. அந்த 5 இலக்க எண்ணு ப்ளஸ் எல்சிஎம்மு மைனஸ் ரிமைண்டர். ஓகே. அப்போ 10,000 ப்ளஸ் 480 400 பேசினா ஒரு 80 வரும். அப்போ ஆன்சர் வந்து 100 10,080 வரும். 10,080. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபார்முலா மெயின். சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜிசிடி. ஜிசிடினாலும் ஒன்று தான், ஹச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். ஓகேவா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இது கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸு கியூபு மைனஸ் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2 இதுலேருந்து நான் எதை காமனாக எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சின்னதை தான் நம்ம காமனாக எடுக்கணும். அப்போ எக்ஸு ஸ்கொயரை அப்படியே வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? இங்கே 3 இருக்குது, அதில் 2 ரூபா போயிடுச்சு. அப்போ மீதி 1 ரூபா இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 1 மைனஸ் இதை அப்படியே நான் கொடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். இப்போ இதையும் பெருக்குன்னா இந்த இது கிடச்சிரும். ப்ளஸ் இதுலேருந்து பொதுவாக எதுவுமே இல்லை. அப்போ ஒரு 1 மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா. இப்போ இந்த 2 இதுலேருந்து எதை நான் காமனாக எடுக்கலாம்? இந்த எக்ஸ் மைனஸ் 1 நான் காமனாக எடுக்கலாம்.
எடுத்ததுக்கப்புறம் மீதி என்ன இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு 1 + 1. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிறோம். என்ன இருக்கு, x⁴ மைனஸ் இந்த 1 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1⁴ எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு நம்பரு அதுக்கு பவரில் 4 இருக்கா, அப்போ இதையும் அதே ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x² அதுக்கு பவரில் 2, அதே மாதிரி 1² அதுக்கு பவரில் 2. ஓகே, இதுக்கப்புறம் நான் அந்த a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா x² - 1 × x² + 1. இதுக்கப்புறம் இதை எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி இந்த 1 நான் 1² எழுதிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாடலில் வந்து ஃபஸ்ட்டு சமயம் அதே மாடலில் தான் பார்த்துருப்போம். அதனால் நான் டக்குன்னு எழுதிட்டு போகிறேன். சரிங்களா, திருப்பி a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணால் x - 1 × x + 1 × x² + 1. சரிங்களா, இதை 1ன்னு எடுத்துக்கிடுவோம், இதை 2ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது, எனக்கு HCF அதாவது அவங்க கேட்டது GCD என்ன வரும் அப்படின்னா ரெண்டுலேயும் எது ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்குது, x - 1 பவரில் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி x² + 1. கரெக்டாக, அப்போ இதுதான் என்னோட ஆன்சர், x - 1 × x² + 1. இந்த சம்ம நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். 2 நம்பரை பெருக்கினா நமக்கு 300 வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவற்றின் மீ பே கா அதாவது HCF வந்து 5 அப்படின்னா அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். சரிங்களா, இப்போ இதில் எல்லாத்தையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த 300 வந்துடும். அப்போ இதை வச்சு என்னால் எதையுமே எலிமினேட் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 2 நம்பருக்கு HCF பார்த்தா என்ன வருதான், 5 வருதான். ஓகே, ஆமாம் 5. அப்படி இருக்கிற மாதிரி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுக்கும் HCF பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 10ன்னு வரும். அப்போ நமக்கு இது வராது. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். ஓகே, அப்போ இதுவும் வராது. இது ரெண்டுக்கும் HCF பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். சரிங்களா, எந்தெந்த நம்பருக்கெல்லாம் HCF 1 வருதோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்பகா எண்கள். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பருக்கு HCF 1 வருது, அப்போ அந்த நம்பரை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க, சார்பகா எண்கள், கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ரிமைனிங் என்ன ஆப்ஷன் மட்டும் இருக்கு, இது 1 தான் இருக்கு. இது ரெண்டுக்கு HCF பார்த்தீங்கன்னா ஆன்சரு 5ன்னு வரும். ஓகே, ஸோ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளான சம். அடுத்து 101, 126 மற்றும் 152 வகுக்கும் போது முறையே 5, 6 மற்றும் 8 மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதே மாடல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, இங்கே 2 நம்பர் வச்சு பார்த்துருப்போம். இங்கே நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, 101ன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய் அப்படின்னு மிகப்பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருதா, 5 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 126 இதையும் அது மிகப்பெரிய என்னால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதா, 6 வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 152 இதையும் ஒய் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதா, 8ன்னு வருது. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 101 5 ஆன்சரு 96. அடுத்து 126 - 6 120, 152 - 8 144. ஒன்றும் பண்ணல, ரிமைண்டர் அப்படியே மைனஸ் பண்ணி விட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்திருக்கிற இந்த ஆன்சருக்கு HCF என்ன வருதுன்னு பாருங்க. ஏன் HCF பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய எண்ணுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால HCF பார்க்குறேன். 96, 120, 144. ஃபஸ்ட்டு 6 டேபிள் 1 6 16 20 24. சரிங்களா, அடுத்து திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு 4 16 5 20 6 24. இதுக்கப்புறம் இந்த 3 நம்பரையும் பொதுவாக எதுவுமே எனக்கு வகுக்காது. அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 6 24. அப்போ
இந்த 101 24ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும். 126 24ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்கும். 152 24ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 8ன்னு கிடைக்கும். அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 8, 9 and 12. ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து 8, 9, 12ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில இதை மட்டும் தான் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? மற்ற எதுவுமே என்னால் எலிமினேட் பண்ண முடியாது. அதனால் ஒரிஜினல் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன வரும், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா ஒரு 4, 9. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். 8, 9, 12 என்ன வாய்ப்பாடு போகும், 3ஆம் வாய்ப்பாடு போடுங்களேன். போட்டால் 8, 3, 9, 4, 3, 12. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2, 3, 1. சரிங்களா? இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 12, 12 24, 24 3 72. இதுதான் என்னோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ வழக்கம் போல் அங்கே பார்த்தா அதே மாதிரி தான் டிவைட் பண்ணுங்க. ஒரு 72 72, மிச்சம் 7, 2. இதை அப்படியே இறக்குங்க. எத்தனை தடவை போடலாம், ஒரு 4 தடவை போடலாம். 4 தடவை போட்டால் எக்ஸஸாக தான் போகும். சரிங்களா? 72 4 ஈர்னாங்க 8, 4 7 28. அதிகமாக போயிடுச்சு. அப்போ 3 தடவை ஈர் 3 6, 3 7 21, 3 6. இதை திருப்பி அப்படியே இறக்குங்க. ஓகே, இப்போ எத்தனை தடவை போடலாம், 8 தடவை போட்டு பார்ப்போமா. ஈர் 8 16, மிச்சம் 1, 8 7 56, 57. 9 போட்டால் எக்ஸஸாக போயிடும். 9 வேணால் போட்டு பார்ப்போம். ஈர் 9 18, மிச்சம் 1, 9 7 63, 64. எக்ஸஸாக போயிடுச்சு. அப்போ ஆன்சரு 8 576. அப்போ 3, இங்கே 5, இங்கே 13. 13 7 போயிடுச்சுன்னா 6. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், மிக சிறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ப்ளஸ் எல்சிஎம்மு மைனஸ் ரிமைண்டர். ஓகேவா? மிக பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த வந்திருக்கிற மீதியை என்னோட ஒரிஜினல் நம்பரோட மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அதுதான் எனக்கு தேவையான எண். அப்போ தேவையான எண் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு ட்ரிப் 49 மைனஸ் 63 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 3 99 36. 99 36. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த மாடல்லே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடல் கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜிசிடி ஆஃப் எனி 2 பிரைம் நம்பர். ஏதாச்சும் ஒரு 2 பிரைம் நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு ஹச்சிஎஃப் ஜிசிடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். இது ஒரு தியரி பாயிண்ட் கணக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸோ தியரி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுல அதிகபட்ச, மிக பெரிய, மிக நீளமான இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா ஹச்சிஎஃப். இந்த வார்த்தை எதுவுமே வரல அப்படின்னா நமக்கு எல்சிஎம் தான் வரும். ஸோ இங்கே வந்து அந்த வார்த்தை எதுவுமே வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மணிக்கு எல்லாமே ஒன்று போல் ஒலிக்கி, இதுக்கப்புறம் எப்போ ஒன்றா ரிங் அடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்கள். 15 20 25 30. என்ன டேபிள் போடலாம், 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3 5 15, 4 5 20, 5 6. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 4 5 2. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 2 5 1. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பொதுவாக போகாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. I 2 10, 5 3 30 இன்ட்டு I 2 10. அப்போ ஆன்சரு 300 நிமிடங்கள்னு வரும். இதை வந்து ஹவருக்கு மாற்றிடுங்க. அப்போ 300 ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 6 30.
0. அப்போ இது வந்து காலையில் 10 மணிக்கு ஒன்றா ஒலிக்கா, அப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து திருப்பி ஒன்று போல் ஒலிக்கும். 5 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 10க்கு அப்புறம் 11, 12, 1, 2, 3, 1, 2, 3, 4, 5 மணி நேரம். அப்போ 5 மணி நேரம் அப்படின்னா 3 மணிக்கு எல்லாம் ஒன்று போல் ஒலிக்கும். இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, சாரி, காலையில் 5 மணி சொல்லியிருக்காங்கன்னா நான் 10 மணி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, காலையில் 5 மணி. அப்போ இதோட ஒரு 5 கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 10ன்னு வரும். ஓகே, அப்போ காலையில் 10 மணிக்கு எல்லாம் ஒன்று போல் ஒலிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10 மணின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது காலையில் 5 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று போல் ஒலிக்கி. நமக்கு எல்சிஎம் பார்க்கும்போது 5ன்னு வந்திருக்கு. அப்போ திருப்பி ஒரு 5 மணி நேரம் கழிச்சு, அப்போ 5 + 5 அப்படின்னா 10. அப்போ காலையில் 10 மணிக்கு. ஓகே, காலைன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாலைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிஎம்னு வரும். ஓகே, அடுத்து இதுக்கு ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, 11, 121, 0.1331. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாயிண்ட்டை நான் எடுத்து விட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாயிண்ட் இல்லை, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்குது. அப்போ இருக்கிறதுல எது பெருசு? 4 தான் பெருசு. அப்போ எல்லா நம்பரையும் எதால் பெருக்க போகிறேன் அப்படின்னா 1 போட்டு ஒரு 4 0வால் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்கும் போது எனக்கு பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ இதை வந்து பெருக்கினா என்ன வரும்? 11 போட்டு ஒரு 4 0. அடுத்து இதை பெருக்கும் போது என்னவாகும்? 0.121 × 10,000. அப்போ 3 0க்கு இந்த புள்ளி வந்து இங்கே வந்துடும். அப்போ 121 × இந்த 10 அப்படியே வரும், 1210 வரும். அடுத்து இதுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகி பாயிண்ட் மட்டும் போயிடும். ஓகே, இன்னும் நல்லா பார்த்தா இது எல்லாமே என்ன வாய்ப்பாடில் போகும்னா 11th டேபிளில் போகும். சரிங்களா, ஸோ செஞ்சு பார்த்துடலாம். 4 ஸோ 11ஆல் போட்டால் 1 போட்டு 1 2 3 4, இங்கே வந்து 110, இங்கே வந்து 121. 11 11 121, 11 × 121 1331. ஸோ இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 11ன்னு போட்டுறக்கூடாது, எதால் பெருக்கணுமோ அதால் டிவைட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. சரிங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அப்போ 11 அப்படியே போட்டுறக்கூடாது, எந்த நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் டிவைட் பண்ணி விட்டுறணும். அப்போ ஒரு 2 0க்கு இங்கே இருக்கிற புள்ளி இங்கே தள்ளி வந்துடும். சரிங்களா, கீழே வந்து 4 0 இருக்குது, ஆனால் மேலே 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கிறேன். கரெக்டாக 4 0 இருக்குது, இங்கேயே 4 நம்பர் இருக்குது. ஒரு நம்பருக்கு இந்த பக்கம் நான் எத்தனை 0னாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம், எனக்கு வந்து வேல்யூ எதுவுமே மாறாது. அப்போது 1 2 3 4, 4 0க்கு 4 இது தள்ளி வரும், 1 2 3 4. இப்போ ஆன்சர் வந்து 0.0011 வரும். சரிங்களா, 0.0011 வரும். இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் த 4-digit greatest number which is exactly divisible by 15, 18 and 20 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு 2 சம்முக்கு முன்னாடி ஒரு பார்த்துருப்போம். கரெக்டாக அதே கான்செப்ட் தான், இங்கே நம்பர் மட்டும் நமக்கு வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுலேயும் என்னால் ஆப்ஷன் வந்து போக முடியாதுங்களா, கொஞ்சம் இதுதான் என்னால் எலிமினேட் பண்ண முடியும், மற்றது எதுவும் என்னால் எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து அப்போது சம்மப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். என்ன டேபிள் போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 3 5 15, 18, 4 5 20. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 6 4 அப்படியே வரும். அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 3 2. அப்போ என்னோடய எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 3 15, 15 2 30 × ஈர் 3 6. அப்போ ஆன்சரு 180ன்னு வரும். வழக்கம் போல் இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்கம் என்ன? ஒரு 4 9. 180ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை தடவை போடலாம்? 8 தடவை போட்டு பார்ப்போமா?
0 8 8 64 மிச்சம் 6 1 8 8 14 எக்ஸஸாக போயிருது சரிங்களா. அப்போ 187 போட்டு பார்க்கலாம். 8 7 56 மிச்சம் 5 1 7 12 6 போட்டு பார்ப்போம். 0 6 8 48 மிச்சம் 4 1 6 6 10. அப்போ என்ன தான் போட முடியும் அப்படின்னா 5 தான் நம்மளால் போட முடியும் சரிங்களா. 6 வரைக்கும் எக்ஸஸாக போயிருது. இப்போ 0 5 8 40 மிச்சம் 4 1 5 5 9 சரிங்களா. அப்போ திருப்பி இதை அப்படியே இறக்கிடுங்க. திருப்பி அதே நம்பர் தான் வருது. அப்போ 5 போடலாம். 5 போட்டால் 900. ஓகே. இப்போ 99. என்ன பண்ணோம், மிக பெருசு அப்படின்னா இதை இதோட மைனஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 4 9 மைனஸ் 99. ஆன்சர் வந்து 9900 வரும். 9900. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். எல்சிஎம் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 சரிங்களா. பி ஸ்கொயர் மைனஸ் 4 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. காரணிப்படுத்த போகிறோம். 2 நம்பராக பிரிக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த இது வரணும். 2 எப்படி தான் பிரிக்க முடியும் அப்படின்னா 1 2ன்னு தான் பிரிக்க முடியும். அப்படின்னா தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு வரும் சரிங்களா. ஆனால் இங்கே -3 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +3ன்னு வரும். ஆனால் நமக்கு -3 இருக்குது. அப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இடத்துலையும் மைனஸ் போட்டு விட்ருங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 கிடைச்சிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா p -1 இன்ட்டு p -2ன்னு வரும். ஓகேவா. ஃப்ரண்ட்டில் நம்பர் எதுவுமே இல்லைன்னா என்ன வேரியபிளோ அதை அப்படியே சேர்த்து விட்டு எழுதிடலாம். அடுத்து என்ன இருக்குது பி ஸ்கொயர் -4. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா p -2 இன்ட்டு p + 2. இப்போ நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள். p -2 இருக்குது. பவரில் எல்லாத்துலேயுமே 1ன்னு தான் இருக்குது. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. காமனாக உள்ளதை எழுதிட்டு ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே எழுதிடும். ரிமைனிங் என்னென்ன இருக்குது, ஒரு p -1 இருக்குது, ஒரு p + 2 இருக்குது. ஓகே. இப்போ ஆன்சர் வந்து p -2 p -1 p + 2. ஓகே. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி திருப்பி இது பண்ணிடுறாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ண என்ன வரும், இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா. அப்போ p ஸ்கொயர் -4 இன்ட்டு p -1ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்த சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய ஏதாவது கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இரு எண்களின் பெருக்கல் பலன் 3672 மற்றும் அவைகளின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்ணில் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கான்செப்டில் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பர் ஏபின்னு எடுத்துக்கிடுவோம். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3672 கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எல்சிஎம் வந்து 612, ஹச்சிஎஃப் வந்து 6, ஒரு நம்பர் வந்து 36, அப்போ இன்னொரு நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாடலில் சால்வ் பண்ணுவோம். இன்னொன்று ஷார்ட்டாக நம்ம பண்ணிடலாம். அது என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. எல்சிஎம் வந்து என்ன 612, ஹச்சிஎஃப் வந்து 6. அப்போ நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 612 இன்ட்டு 6/36. 1 இங்கே 6, 1 இங்கே 5×6 = 60, மிச்சம் 1 102ன்னு வரும். பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு மாடல்.
இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 நம்பரை பெருக்குனா 3672 வருதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க கரெக்டா. அப்போ அதில் ஒரு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியும், என்னது 36 இன்ட்டு பி நம்ம கண்டுபிடிக்கணும், 3672 கரெக்டா. அப்போ இதை அடி கொடுத்துடலாம், அடி கொடுத்தா நம்ம திருப்பி ஆன்சர் கிடைச்சிடும் பை 36. ஓகே, 6 6 36, 6 1 2, திருப்பி அதே வந்துருச்சு 612, 1 இங்கே 102. ஓகே, பொதுவாக இந்த மாதிரி சம்மில் இது மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில, இது கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. நம்ம இதுபடியே சால்வ் பண்ணால் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா படி பண்ணணும். இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா இதுதான் ப்ராசஸ் சரிங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஹச்சிஎஃப் என்ன. ஃபஸ்ட்டு வெளியில் உள்ளதுக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. வெளியில் என்னென்ன இருக்குது, 6 8 12, ரெண்டாம் வாய்ப்பாடு போடுறேன், 3 4 6. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ என்னோடய ஹச்சிஎஃப் வந்து நம்பருக்கு பார்க்கும்போது 2ன்னு வருது. அப்போ ஆப்ஷனில் 2 இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்களேன். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 2 இருக்குது. அப்போது பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நம்பர் எதுவுமே இல்லை, அப்போ இது வராது. இங்கே 4 இருக்குது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் -4, ஆட் பண்ணால் -3. அப்போ இதை நான் எப்படி பிரிப்பேன் அப்படின்னா 1 -4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடச்சிரும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து எதுலேயுமே முன்னாடி நம்பர் இருக்காது, இங்கே முன்னாடி நம்பர் இருக்கா, அப்போ அதை பையில் போட்டு எழுதிடுங்க. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா x + 1/2 x - 1 இங்கே 2 -2 சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 2 இதோட சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டா என்ன வரும், 2x + 1 x - 2. ஓகே, அவ்வளோதான். அடுத்து இதை பாருங்கள். இதை பார்த்தா என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணாலும் 4. அப்போ 2 2ன்னு பிரிக்கணும். ஓகே, முன்னாடி நம்பர் இருக்கா, அப்போ அதை டிவைட் பண்ணிடுங்க. 4 4. அப்போ என்ன வரும் அப்படின்னா x + 1 இங்கே 2, 1/2 x + 1/2. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, இது இதோட சேர்த்து விட்ருங்க. அப்போ 2x + 1, இதுக்கும் எனக்கு என்ன வரும், 2x + 1ன்னு தான் வரும். அப்போ நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறேன். அடுத்து இதை பாருங்களேன், பெருக்குனா 6 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ 1 6ன்னு பிரிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கா, அதால் டிவைட் பண்ணி விட்ருங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா x + 1/2 x + 3ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதை இதோட சேர்த்து விட்ருங்க. அப்போ 2x + 1 x + 3. ஓகே, இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கலாம். நம்பருக்கு பார்க்கும்போது எனக்கு 2ன்னு வந்துச்சு. இப்போ இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்களேன், 2x + 1ன்னு தான் காமனாக இருக்குது. பவர் வந்து ஹையஸ்ட்டு, அப்போ லீஸ்ட் எடுக்கணும். இங்கே 2 இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் 1ன்னு தான் இருக்குது. அப்போ லீஸ்ட் வந்து எனக்கு 1ன்னு வரும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு அந்த நம்பரை பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ணிடலாம். சப்போஸ் வெளியில் இன்னொரு இடத்துல 2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அடுத்து இதோட ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு எதுவுமே இருக்காது கரெக்டாக. அங்கே x + y இருக்குது, இங்கே y + z இருக்குது, இங்கே z + xன்னு இருக்குது. எல்லாத்துலேயும் காமனாக எதுவுமே இருக்காது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த மாதிரி இதுக்கு ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். ஓகே, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 15 20 24 32 36. ஸோ இதால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 20 நான் எப்படி பிரிச்சுக்கலாம், 2 × 10ன்னு பிரிச்சுக்கலாமா. அப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு 10ஆல் டிவைட் ஆகணும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லாமே எனக்கு டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ அதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல. இது 3ஆம் வாய்ப்பாடு போகுமா, I3 15. அப்போ இருக்கிறதுல எது எதெல்லாம் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள்.
8 + 8 16, 16 + 2 18. அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடில் போகுது. அப்போ மேபி இது வரலாம். ஓகே, அடுத்து இங்கே 6 6 + 6 12, 12 + 1 13, 13 3ஆம் வாய்ப்பாடில் வருமானு பார்த்தா வராது. அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும். அடுத்து இங்கே 4 + 4 8, 8 + 1 9 டிவைடட் பை 3, 3ஆம் வாய்ப்பாடில் வருது. இப்போ 2 ஆப்ஷன் எனக்கு ஒன்று போல் வருது. 6 7 இது வராது. ஓகே, ஸோ 2 ஆப்ஷன் எனக்கு வந்திருக்கா. அப்போ இதுலேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 6ஆம் வாய்ப்பாடு போட்டு பாருங்கள். 6 × 6 36ன்னு வருதா. இது 6ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 6ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கேஸ் வந்துருச்சா. அப்போ இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சம்மப்படி தான் நம்ம செஞ்சாகணும். சம்மப்படி என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன வாய்ப்பாடு போடலாம், 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 15, 5 20, 6 24, 8 32, 9 36. அடுத்து 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3 1 6 8 9. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 1 2 8 3. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 1 1 4 3. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5 20, 3 6, 3 12, 72, 72 × 2 144, ஒரு 0. அப்போ 1440 இருக்குதுலே மிக சிறிய நம்பர்னா இதுதான் வரும். இதுக்கு அப்புறம்னா இந்த இது, ஏன்னா இது 2ஆல் பெருக்குனா எனக்கு இது கிடைச்சிரும். கரெக்டாக. அப்போ இருக்கிறதே சின்ன நம்பரு 1440ன்னு வரும். ஓகே, அடுத்து ஸோ கூடுதல் 99ம் மீப்பெரு பொது எண் 9ம் உடைய மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு ஒரு 2 நம்பர் இருக்குது. ஓகே, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 99, அதோட ஹச்சிஎஃப் வந்து 9. ஓகே, அப்போ இந்த நம்பர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கணும். ஓகே, 9ஓட பெருக்கு தொகையாக இருக்கணும். அப்போனா தான் இந்த 2லேருந்து ஹச்சிஎஃப் எனக்கு 9ன்னு வரும். அப்போ இந்த 2 நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா 9x 9y. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களோ அதை அதோட சேர்த்து விட்ருங்க, அவ்வளோதான். சரிங்களா. இப்போது இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் தான் 99. இப்போ 9x + 9y = 99. இந்த 2லேருந்து எதை காமன் எடுக்கலாம், 9 எடுக்கலாமா. எடுத்தால் x + y = 99. 1 இங்கே 11ன்னு வரும். அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணும் போது 11ன்னு வருது. அப்படி இருக்கிற மாதிரி எத்தனை ஜோடி இருக்குன்னு பாருங்கள். 1 10, 2ஐயும் ஆட் பண்ணால் 11. அடுத்து 2 9, அடுத்து 3 8, 4 7, 5 6. இதுக்கப்புறம் நம்பர் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 6 5 7 4. ஓகே, 5 6 ஒன்று தான், 6 5 நமக்கு ஒன்று தான். அப்போ அதுக்கப்புறம் எழுத வேண்டாம். இப்போ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எழுதியிருக்கிறதுல எது எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் 1 வருதுன்னு பாருங்கள். இப்போ இது 2க்கு ஹச்சிஎஃப் பார்த்தா 1, இது 2க்கு ஹச்சிஎஃப் பார்த்தா பொதுவாக எதுவுமே போகாது, 1ஆம் வாய்ப்பாடில் தான் போகும். அப்போ ஹச்சிஎஃப் 1. இதுக்கும் அதே மாதிரி தான். ஹச்சிஎஃப் பார்த்தா 1, இதுக்காக தான், இதுக்கும் அதுதான். அப்போ எனக்கு மொத்தமாக எத்தனை ஜோடி கிடச்சிருக்கு, 2 4 5 ஜோடி கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். எல்லா நேரத்துலையும் இப்படி தான் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில இதுக்கு ஹச்சிஎஃப் வேறவும் கிடைக்கும். சரிங்களா. இப்போ சப்போஸ் இப்படி பார்க்கும்போது 4 8ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. இதுக்கு வராது, வேற எதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது 2க்கு ஹச்சிஎஃப் பார்த்தா என்ன வரும், 4ன்னு வரும். அப்போ இந்த ஜோடியை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா. எது எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் 1 வருதோ அந்த ஜோடியை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 ஜோடி கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 5ன்னு வரும். இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் நம்ம கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் நிறையா பார்ப்போம். ஓகே, அடுத்தடுத்ததெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு இது இருக்கட்டும். ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.